படம் வடக்குன்னு பேர் வச்சு ஷூட்டெல்லாம் பண்ணிட்டோம், விளம்பரமெல்லாம் கொடுத்து தான் ஆரம்பிச்சோம். சென்சார் போகும்போது இது வந்து இப்படி எடுத்துக்கொள்ளப்படும், கூப்பிடவே வடக்கா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ அந்த வார்த்தையெல்லாம் மீட் பண்ணுவோம். வேலை வேணும்னு கேட்டு அது வடக்கைங்க வாசலே வந்து நின்னாங்க. ஒரு எழுத்துலேருந்து ஒரு காட்சியாக மாற்றுற விஷயத்த வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு சார். இந்த படத்தில் வந்து ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் என்னன்னா, இன்னொன்று இல்லைங்கிற மாப்பிள்ள போட்டுருவோம். ஒரு சைடு ஈஸ்வரை பார்த்தீங்கன்னா ஒரு நவநாகரிக மெட்ராஸ்கார மாதிரி இருக்கும், ஆனால் அவர் மனசுக்குள்ள ஒரு தேனிக்காரன், ஒரு போடிக்காரன் தான் இருப்பான். ஒரு சைடு டெக்னிக்கலாக அப்டேட் ஆகிட்டு இருக்க ஒரு மனுஷன் தேனியோட கிராமத்தோடைய அந்த மண்ணின் அழகு, மண் வாசனையை தன் மனசுலேருந்து எடுக்கவே இல்லை. என்ன பிடி குடிக்கிற? இதுக்கு குடிக்கத்தேன். அதை நான் ரொம்ப பர்பஸாக தான் வச்சேன். இங்கே பெண்கள்னாலே ஒரு விதமாக சொல்றீங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. அவங்க சும்மா எடுபட்டா பிடிச்சிருப்பாங்க. அந்த சினிமாவை ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் போதுமான கற்றுக்கிட்ட பிறகு அடுத்த இடத்துக்கு நான் இருந்திருக்கேன். பட் ரமேஷ் கூட வந்து நிறைய திறமைகள் இருக்கு. As an artist, what I feel, ஆசை தீர மிதிச்சுட்டு ஒற்றே வெட்டி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். சார் வணக்கம் சார். வணக்கம். மொத்த டீமுக்கும் வணக்கம். முதல்ல ஒரு பேர் வச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு பேர் வச்சு, இப்போ 21ஆம் தேதி ரிலீஸுக்கு தயாராக இருக்குது சார். ஆமாம். இந்த ட்ராவல் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? பொதுவாக ஒரு ட்ராவல் எப்போ சுவாரஸ்யமாகும்னா, ஒரே மாதிரி ஒரே வேகத்தில் ஒரே மாதிரியான ரூட்டில் போயிட்டு இருந்தால் கொஞ்சம் போர் அடிக்கும். நம்ம ட்ராவல் கொஞ்சம் சுவாரஸ்யமான ட்ராவல் தான். அப்படியே பத்திரிகையில் ஆரம்பித்தோம், அப்புறம் வந்து டெலிவிஷன் சீரியல் பசங்க இருந்தோம், அப்புறம் வந்து சினிமாவுக்கு பசங்க இருந்தோம், அப்புறம் சினிமாவுக்கு கதை கொடுத்தோம், அப்புறம் கதையை படத்துலையும் ஒரு புக் பண்ணோம். அப்படியே வந்துட்டு இப்போ வந்து டைரக்டராக மாறிருக்கோம். இது வந்து நிறைய திருப்பங்களையும் சுவாரஸ்யங்களையும் உள்ளடக்கிய ஒரு நல்ல மகிழ்ச்சியான ட்ராவல் தான். அது ஒரு விதத்தில் இது சேஞ்சுகளை விட ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம். நான் வந்து ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு அடுத்த படி ஏறி வந்து இப்போ வந்து டைரக்ஷனுங்கிற ஒரு இடத்துலீங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் போதுமான கற்றுக்கிட்ட பிறகு அடுத்த இடத்துக்கு நான் இருந்திருக்கேன். அதனால தான் இவ்வளோ தாமதமாகவும் இதை பண்ணுறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு ட்ராவல் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அதுக்கப்புறம் உங்கள் கதையில் வந்து நிறைய முகங்களை பார்த்தோம். அதுலேயும் குறிப்பாக ரமேஷ் வித்யா சார் அந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை. ஆமாம். இது போக அந்த கேஸ்டிங் அதை பார்க்குறப்பே வந்து ரொம்ப சாலிடான ஒரு கண்டென்ட் இருக்குன்னு தெரியுது. பட் ஆனால் எதுவுமே எங்களுக்கு ரிவீல் ஆகலை. உங்கள் கேஸ்டிங் பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா ரமேஷ் வந்து ஒரு க்ளோயிங் பர்சனாலிட்டி, அதாவது அப்படி பற்றி எரியக்கூடிய ஒரு ஃபயர் ஒன்று இருக்குது அவருக்குள்ள. இல்லை சார், இதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த மீசெல்லாம் வச்சு நீங்கள் ரமேஷை வந்து ஒரு மிரட்டலானது எப்பவுமே ஒரு நகைச்சுவையான ஒரு மனிதனா, ஒரு அவன் இருக்கிற இடத்துல ஒரு கலகலப்பான ஒரு உற்சாகமான ஒரு மனிதனா நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ரமேஷ்குள்ள வந்து நிறைய திறமைகள் இருக்கு. நான் காலேஜ் டேஸ்லேருந்தே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த டேபிளை பார்க்கணுன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவன் வீடு அங்கே வந்து மைக்கேல் நாடரில் இன்னொரு வீட்டில் அவங்க குடியிருந்தாங்க. அப்போ வந்து நானும் அவனும் சேர்ந்து ஒரு ஸ்கிட்டு போட்டோம் காலேஜில். நான் பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர், அவர் பிகாம். நாங்கள் ஒரு ஸ்கிட்டு போட்டோம். அது யூனிவர்சிட்டி லெவல் ஸ்கிட்டு. வைஸ் சான்சலர் வந்து உட்காந்துருக்காரு முன்னாடி. நாங்கள் விளையாடுத்தனமாக ஒரு ஸ்கிரிப்ட் போட்டு பயங்கர ஜாலியாக ஃபன் பண்ணி கிரிக்கெட்டை மையப்படுத்தி போட்டு அவர் விழுந்து சிரிக்கிறாரு. யாரு? வைஸ் சான்சலர். எங்களுக்கு தான் முதல் பரிசு கிடைச்சது. அந்த முதல் பரிசு இதே மாதிரி ஒரு இதை பற்றி அது மாதிரி வச்சு உட்காந்து மீசையெல்லாம் இல்லாமல் நாங்கள் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். அந்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்கு. என்ன அந்த ஃபோட்டோவில் நாலு ரமேஷ் சேர்ந்து நாங்கள் 2 பேரும் அதில் கீ ரோல் பண்ணோம். ஓகே. அப்போ வாங்கின கோப்பையோட தொடர்ச்சியாக தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். அந்த ஆரம்பித்த ஜேர்னி நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரு பயணம். அது ரமேஷோட சேர்ந்த பயணம் தான். விகடன்லையும் நாங்கள் சேர்ந்த பயணிச்சோம், லைஃப்லையுமே கூட இருக்காங்க. இந்த படத்துலையும் அவன் இருக்கிறதுன்றது ஒரு தற்செயலான ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கேரக்டருக்கு ரமேஷ் கரெக்டாக இருப்பான்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஒரு இயல்பான ஒரு ஜாலியாக ஒரு என்ன சொல்றது, ஈஸி கோயிங்கான ஒரு ஆள். லைஃப் பற்றின பெரிய அலட்டல் கமிட்மெண்ட் இல்லாமல் ஒரு தன்னோர போக்கில் போகிற ஒரு ஆள். கல்வி அறிவும் திறமையும் உள்ள ஒருத்தன், அதே சமயம் இப்படி ஒரு விட்டேத்தியான ஆள் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட், ஒரு பர்சானிஃபிகேஷன் என் மனசில் இருந்துச்சு. அந்த கேரக்டருக்கு தானே சரியா இருப்பான். நடிக்க வைக்க முடியுமா சார்? ட்ரை பண்ணி வாங்கிடலாம். ரமேஷ் கிட்ட வந்து ராமாயணத்தில் ஒரு கேரக்டர் ஜராசந்தன் நினைக்கிறேன். அது என்ன கேரக்டர்? ஜாம்பவானா ஜராசந்தன் சார்? ஜாம்பவான். அவருடைய திறமை அவருக்கு தெரியாது. கூட இருக்கும் சொன்னா அந்த திறமை பன்மடங்க வெளிப்படும். அப்படி ஒரு கேரக்டர் அவர். அவங்க கூட இந்த திறமை எடுக்கிறான்னு நம்ம சொன்னா அது பிரமாதமா செய்யப்படலாம். அது வரைக்கும் வந்து அந்த திறமை இருக்கான்றதை அவரே ரியலைஸ் பண்ண முடியல அப்படின்னு நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். அதுதான் ஒன்று நினைக்கிறேன் சார். சார் சொல்ற மாதிரி உங்களுக்கு ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய எழுதியிருப்பீங்க, அந்த மாதிரி அந்த பக்கம் தான் நமக்கு ட்ராவல் இருக்கும். கேமரா ஃபேஸ் பண்றப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? நண்பர்களே துணை அப்படின்னு போட்டு போயாச்சு. டைரக்டர் நமக்கு இப்போ சொன்ன மாதிரி இத்தனை வருஷம் நண்பர், சினிமாட்டோகிராஃபரு இவங்க தானே அங்கே மேலே. இவங்க 2 பேரும் பார்த்து தான் நம்ம பயப்பட வேண்டியிருக்கோம். ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வாட் ஐ ஃபீல், டைரக்டருக்கு சினிமாட்டோகிராஃபர் தான் 2 பேருமே நம்மளை அடிக்க மாட்டாங்கிற ஒரு பிரச்சனை இருக்குல்ல. நல்ல பாசிட்டிவான பிரச்சனை. அப்போ போவோம், அதிகபட்சம் என்ன நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லி போடுவாங்க, அவ்வளோதானே.
அதனால ஒரு ஃப்ரீயாகவே போயாச்சு. ஒரு பெரிய ஐயோ இந்த மாதிரி ஆயிரப்போதப்பா அப்படிங்கிற மாதிரி சிக்கல் எல்லாம் இல்லாமல் போனது அதே மாதிரி நடந்து முடிஞ்சிச்சு. பழைய படம் சம்மந்தமாக இந்த மாதிரி பேட்டிகளில் ஒரு இது வரும். விசு டைரக்ஷன் படத்தில் எஸ்வி சேகர் நடிச்சாப்லையா, அந்த வீட்டு புரோக்கர் வீடா மணல் வீடு, மணல் கயிறு. அதில் எஸ்வி சேகர் சொன்னதாக ஒரு கதை திடீர்னு ஞாபகத்துக்கு வருது. நம்ம வயசுக்கு பிள்ளை ஞாபகம் வராட்டி தானே ஆச்சரியம். பார்விசு நடித்த முதல் ஷாட்டை ஓகே பண்ணி வச்சுக்க, அதுக்கப்புறம் நீ எத்தனை ஷாட் எடுத்தாலும் எத்தனை டேக் எடுத்தாலும் பரவாயில்ல, எத்தனை தடவை எடுத்தாலும் அந்த முதல்ல எடுத்தது தான் ஓகே, அதுக்கு மேலே நான் சிறப்பாக செய்ய முடியாதுன்னா அது சிறப்பாக செஞ்சேன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு அடுத்து செய்கிறது அதை விட கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாமே அப்படி ஒன் டேக் ஓகேங்கிறது மாதிரியே போயிடுச்சு. அது காரணம் அந்த கம்ஃபர்டபுளாக நம்ம ஃபீல் பண்ணுறது தான். அதனால ஒன்றும் பெரிய சிரமமாக தெரியல. சார் உங்கள்கிட்ட அந்த ப்ராஜெக்ட் வரும்போது நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிட்டீங்க சார்? ஃபஸ்ட்டு சார் வந்து சிறுகதையிலிருந்து தழுவி அதுக்கப்புறம் நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில விஷயத்தை கனெக்ட் பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு படம் சொன்னார். ஃபஸ்ட் நான் அந்த படம் சார் கதை சொல்லும்போது ரொம்ப ஏற்கனவே சாரை முன்னாவே தெரியும், அதனால் வந்து சிறுகதையிலிருந்து அவர் மாற்றும் போது அதோட அழகு இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த தாட் ஓடிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி இது ரொம்ப அவர் சார் சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக எடுத்துக்கிட்டாருன்னா இன்னும் ரொம்ப மக்களுக்கு எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். சொன்ன மாதிரி வந்து ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு. ஒரு எழுத்துலேருந்து ஒரு காட்சியாக மாற்றுற அந்த விஷயத்த வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு சார். சார் வந்து ஸ்பாட்டில் நடிச்செல்லாம் காட்டுவாரா சார்? நடந்துச்சு. இந்த படத்தில் வந்து ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு நாள் நைட் ஷூட். அந்த நைட் ஷூட்டில் வந்து ரொம்ப பயப்படுற மாதிரி இருக்கணும், ஆனால் ரொம்ப காமெடியாக இருக்கணும், பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பக்கா ஃபன்னாக இருக்கணும் அப்படின்ட்டு என்னை ட்ரெயின் பண்ணார். ஒரு நைட்டு யாருமே இல்லாமல் அந்த ஊருக்குள்ளே யாருமே அதிகமாக நடமாட்டம் இல்லை. நைட் ஷூட் அது சேர் போட்டு உட்கார வச்சுட்டு என்னை உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு ஒவ்வொரு எமோஷனாக ஃபேஸ்லாம் மாற்றி அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படிலாம் பண்ணிலாம் காட்டினார். நானும் பண்ணி காட்டினேன். பண்ணி காட்டும்போது இந்த ஃபீல் தான் கொண்டு வரணும் அப்படின்லாம் சொல்லி ட்ரெயின் பண்ணார். ஆல்மோஸ்ட் நான் அவர் பண்ணுற மாதிரியே சிலதெல்லாம் பார்த்து பிடிச்சிட்டு பண்ணிட்டேன். பட் அது ஃபன்னாகவும் வந்துச்சு. அந்த படத்தில் ஒரு முக்கியமான இடம் அந்த இடம். படம் வரும்போது உங்களுக்கு தெரியும். இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வரும்போது எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருந்தது? Yeah, like it was full of convenience project, like what I expected. Like in Tamil we say நான் எதிர் பார்த்து இருந்தேன். What is that? What is the word? நான் என்ன பார்த்தேன். What I expected, yeah, like it was full of convenience project. And the team, the crew over the shooting support, they supported me a lot. So yeah, it was full of fun, and there was some struggle as well. Like they made me stand on the on a, what to say, on the sun shadow, so that I should get that black color of tone. So yeah, that was kind of struggle, but overall it was very fun. And ஷூட்டிங் ஸ்பாட்டில் சார் எப்படி ஒர்க் பண்ணுவார் சார்? yeah, ரொம்ப friendly. Like all the crew members, they were all friendly. I mean our cameraman. Friendly, was he friendly or some? Yeah, so like yeah, they were all supported and they friendly in the shooting spot. ஏன்னா இப்போ நம்ம ஒரு பேர் வச்சு எல்லாத்துக்கும் விளம்பரம் கொடுத்துட்டோம், ரெண்டாவது ஒரு பேர் மாறுது அப்படிங்கிறப்ப இது எவ்வளோ பெரிய இது ஒரு பாசிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஏன்னா சென்சார் ப்ராப்ளங்கிறது இன்றைக்கி எல்லாருமே நிறைய இடத்துல பேசுகிறாங்கல்ல, அந்த பிரச்சனை அது எங்கே நடந்தது சார்? அதான் படம் வடக்கன்னு பேர் வச்சு ஷூட்டெல்லாம் பண்ணிட்டோம், விளம்பரமெல்லாம் கொடுத்து தான் ஆரம்பிச்சு 1 வருஷம் ஷூட்டிங் 1 மாதத்தில் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு. பட் படத்தை இண்டஸ்ட்ரியில் தெரியும் வடக்கன்னு பேரில் ஒரு படம் ரெடி ஆகிட்டு. பட் சென்சார் போகும்போது இது வந்து இப்படி எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவங்க வந்து இல்லை வேண்டாம், இந்த டைட்டில் வைக்க வேண்டாம், இது வந்து பிரித்து பார்க்குற மாதிரி இருக்குது நார்த் சவுத்துன்னு. ஓகே, நம்ம வந்து நார்த் சவுத்துன்னு பிரிக்க வேண்டாம், ஒரு வெகுஜனம் மீடியாவில் வந்து அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. மாற்ற வேண்டிய சூழல், மாற்றி ஆகணுங்கிற சூழல். அப்புறம் வேறு டைல்ஸ்லாம் சரியாக வரல, அப்புறம் ரயில்னு வச்சுட்டோம். முதல்ல கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. என்னடா நம்ம கதைக்கு ரொம்ப பொருத்தமான டைட்டில், நல்ல மக்களிட சென்று சேர்ந்த டைட்டில், சேரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ள டைட்டில் வந்து வேணாட்டாங்களே, இப்போ நம்ம புது டைட்டில் போட்டு எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்னு. இந்த இடத்துல வந்து நான் மீடியாவுக்கு வந்து பெரிய நன்றி சொல்லணும். மீடியாவில் அங்கே இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த செய்தியை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுல அவங்க மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தாங்க. எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா மீடியாவும் கவர் பண்ணாங்க. இந்த மாதிரி இந்த ரயிலுங்கிற டைட்டில் புதுசாக வச்சுருக்காங்க, வடக்குன்ற பழைய பேருன்ற தகவல்களை எல்லாம் சொல்லி ஓரளவு ரீச் பண்ணிட்டாங்க. அது ஒரு விதத்தில் சென்சார் தடை பண்ணது வந்து ஒரு சின்னதாக ஒரு ரிவர்ஸில் ஒர்க் பண்ணி
அது அதிகம் பேரை போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அது அமைஞ்சிருச்சுன்னு சொல்லணும். அந்த விதத்தில் சென்சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அவன் கொஞ்சம் ஒரு விளம்பரம் கொடுத்த எக்ஸ்ட்ரா மைலேஜ் கொடுத்தாங்க. இப்போ வடக்கன்னு ஒன்று மாற்றிருக்காங்களா, ரயில் மாற்றிருக்காங்களா, ஏன் மாற்றினாங்கன்ற ஒரு சின்ன பேச்சு ஒரு விஷயம் கிரியேட் ஆச்சு. இதெல்லாமே இதில் நடந்த விஷயங்கள். நான் ரொம்ப பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும். எல்லாம் நடக்கிற சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும், சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல் மீறி புறச்சூழல் காரணமாக நடக்கும். அதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிட்டாலும் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அதை தாண்டி எப்படி அடுத்த வேலைக்கு போகிறது, அதுதானே மேட்ரு. ஸோ அதை தாண்டி வந்துட்டோம். அதை தாண்டி வந்து இப்போ ரயிலுங்கிற ப்ரொமோஷன் ஆரம்பிச்சு நல்லாவே அது எல்லார்ட்டையும் போய் சேர்ந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக ரயில் வந்து எல்லா ஸ்டேஷன்லையும் வந்து வர 21ஆம் தேதி வந்து நிற்க போகுது. கண்டிப்பாக யாரும் அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணாமல் போய் பார்க்கணும் ரயிலை. கண்டிப்பாக சார். சார் இன்னொரு விஷயம் சார், ஆனால் உங்கள் எழுத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அந்த எழுத்து வந்து படமாக வர்றப்ப நம்மள மீறி ஏதாவது சில டைலாக்ஸ் வந்து ஸ்க்ரீனில் வரப்போ அது சென்சாரில் எதுவும் ப்ராப்ளம் எதுவும் வந்துச்சா? சென்சார் நான் ரொம்ப ஸ்கிரிப்டில் வந்து அந்த மாதிரி தவறுகளே பண்ணல, பர்ஃபெக்டாக ஸ்கிரிப்ட். பட் இந்த வடக்கங்கிற வார்த்தை வேண்டான்றதுனால அவங்க வடக்கன்னு உள்ள கதைக்குள்ள கூப்பிட்றதே வடக்கா அப்படின்னு கூப்பிடுவாங்க அந்த கேரக்டர். அப்போ அந்த வார்த்தையெல்லாம் மியூட் பண்ண சொன்னாங்க. அந்த வார்த்தையெல்லாம் மியூட் ஆயிருக்கு. ஓகே ஓகே. மற்றபடி க்ளீன் யூஸ் சர்டிஃபிகேட், எந்த கட்டும் கிடையாது. சென்சார் படம் நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஓகே. சென்சார் படத்தை அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஓகே. பட் இந்த வார்த்தை மட்டும் தான் அவங்களுக்கு தொந்தரவாக இருக்குது. ஓகே சார். முதல்ல டீசர் வந்துச்சு, அது முடியிறப்ப எங்களுக்கு வந்து ட்ரெய்லரில் பார்த்த ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு ட்ரெய்லராக தெரியுது இல்லை, இந்த மெசேஜாக இல்லாமல் அது சும்மா ட்ரெய்லரில் வரப்போ எங்களுக்கு அது ஒரு சார்ந்து இருந்துருச்சோ. டீசரை பார்க்கும்போது டீசரை பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சது. டீசர் ஒரு விதமாகவும் ட்ரெய்லர் வேற ஒரு விதமாகவும் இருந்துச்சு. படம் இன்னொரு விதமாக இருக்கும்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஓகே ஓகே. அதாவது அதான் கேட்க வந்தேன். படமாங்கிறது உங்களை வந்து உங்க கவனத்தை கவர்றதுக்காக நாங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்றோம். கைதட்டி கூப்பிடுறோம்ல. ஓகே. அங்கே இருக்கார் ஒருத்தர் வாய்ஸ் கூப்பிட்டா நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டீங்க, கைதட்டி கூப்பிட வேண்டியிருக்கு. அந்த மாதிரி கைதட்டி கூப்பிட்டா தான் டீசர். ஓகே. ஹலோ ஒரு படம் வருதுங்க வடக்கன்னு வாங்க பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு தான் டீசர். ட்ரெய்லரில் அந்த படம் எப்படி இருக்கணும் மாதிரி ஒரு சின்ன கோடி காமிச்சிருக்கோம். ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ், ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான் தெரியுது. படம் வந்து ஃபுல்லாக கீழே இருக்குது. நீங்கள் படத்தை தேட்டரில் வந்து பார்க்கும்போது தெரியும் இவங்க வேற ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே ஓகே சார். இல்லை கடைசியாக வந்து மக்கள் தேட்டருக்கு வந்து ரயில் படத்தை பார்க்கணும் அப்படின்னா அவங்க அது எதுக்காக வரணும்னு ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்ல முடியுமா சார்? நல்ல படம் பார்க்கணுன்ற ஆசை தான் நீங்கள் கண்டிப்பாக வந்தாலும். ஓகே. அது வந்து ஒரு நல்ல படத்தை நீங்கள் இந்த ரயிலை மிஸ் பண்ணாதீங்க என்ன சொல்லுவேன். ஓகே. இந்த ட்ரெயினை மிஸ் பண்ணி இந்த ரயிலை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு நல்ல அனுபவத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ரயிலை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அந்த ரயிலில் ஏறினீங்கன்னா அது ஒரு அருமையான அனுபவத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும். இறங்கும்போது ரயிலை விட்டு இறங்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு மன நிகழ்ச்சியோடய நீங்கள் இறங்குவீங்க. அந்த பயணத்தை நீங்கள் தயவுசெய்து மிஸ் பண்ணிட வேணாம், ரயிலில் ஏறுங்கன்னு சொல்கிறேன். இதுக்காக தான் ரயிலை பார்க்கணும்னு சொல்கிறேன். சார் இன்னொரு விஷயம், ஏன்னா இன்றைக்கி இருக்க அரசியல் சூழலில் இந்த மாதிரி டாப்பிக்கெல்லாம் எடுக்கிறது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும் சார். கத்தி மேலே நடக்கிற மாதிரி. அதுதான் என்னன்னா நீங்கள் இந்த விஷயத்தை தொடர்றதே வந்து ஒரு சவால் தான். பட் நமக்கு வந்து நம்ம ரைட்டிங் பற்றியும் நம்மளுடைய பெர்செப்ஷன், சமூகம் பற்றிய பார்வை பற்றி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என் மேலே இவ்வளோ வருஷம் எழுதியிருக்கோம். ஒரு எழுத்தாளருங்கிற தானே என்னுடைய அடையாளம். ஒரு எழுத்தாளர் தான் எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஓகே. ஸோ அதை பற்றின கமிட்மெண்ட் எல்லாம் இருக்குது. நான் பழகு நாட்கள்லாம் ரொம்ப பெரியா இருக்குது. அவங்ககிட்ட வந்து கற்றுக்கிட்டு வந்தவனா. ஸோ என்னால் வந்து சரியாக சொல்லிட முடியும் ஒரு விஷயத்த. ஒரு சரியான பார்வை இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணலாம். அந்த சரியான பார்வை இருக்குங்கிற நம்பிக்கை தான். அப்போ அந்த கேரண்டி கொடுத்துடலாம்ல சார், ரயில் யார் மனத்தையும் புண்படுத்துவதுக்கு அல்ல அப்படின்னு. எந்த மனம் புண்படுறதுன்றதே வந்து இந்த டெர்மினாலஜியை ரொம்ப போட்டு அடிச்சு துவச்சிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் மனம் புண்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு விஷயம் நமக்கு நீங்கள் ஏன் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் புண்படணும்? உங்கள் மேலே எந்த தவறு இல்லைங்கும் போது யார் என்ன சொன்னாலும் நீங்கள் புண்பட வேண்டியது இல்லை. இந்த புண்படுறது ஒரு காமெடியான சொல்லாக வச்சுருப்பேன். அப்படி இல்லை. நான் ஒரு ரைட்டராக நான் யாரையுமே மனிதனாகவே நான் யாரையும் புண்படுத்துறது எனக்கு விருப்பம் இல்லை. ஆமாம். ஏன்னா பர்சனலாக ஒருத்தரோட ஃபீலிங்ஸ் ஹேர்ட் பண்ணுறதால யாருமே யாருக்கும் செய்யக்கூடாது. அதுதான் நம்மளுடைய அடிப்படையான நாகரிகத்தில் ஒன்று. ஓகே சார். ஸோ படத்தில் அதை செய்ய போகிறது நிச்சயம். நான் தனி மனிதன் செய்யும்போது படத்துலையும் யாரும் செய்ய போகிறதில்ல, யாரையுமே புண்படுத்த போகிறது. ஓகே. கண்டிப்பாக சார். சார் கடைசியாக அந்த வறண்ட பாலைவனத்தை கூட அழகாக்குற ஒரு கேமராமேன் சார். ஆமாம். உங்களோட நண்பரும் கூட. தேனீஸ்வர் சாரோட ஒர்க்கிங்கை பற்றி சொல்லுங்கள் சார். நான் இயக்குனராக முதல் படம் பயணிக்கிறீங்களா? பாரதிராஜா சார் வந்து ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லி அது வந்து கிளிஷாவாக போச்சு, இல்லாட்டி அதை சொல்லி போடலாம். என் கண்ணான கண்ணனின் கண்கள் வழியாக நான் அந்த உலகத்தை பார்க்குறேன்னு அவர் சொல்லுவார்ல. ஈஸ்வர் வந்து என்னுடைய விஷுவல் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஓகே. என்ன எப்படின்னா பத்திரிகைக்கு ஃபர்ஸ்ட் விகடன் அசைன்மெண்ட் பண்ணும்போது ஈஸ்வர் தான் ஃபோட்டோகிராஃபர். ஓகே ஓகே. அந்த தொடர் ரூட் பஸ்ன்னு ஒரு தொடர் பண்ணோம். பஸ்ஸை பல்வேறு கோணங்கள் எடுத்து நாங்கள் வந்து ரொம்ப உற்சாகமாக பண்ண வேலைகள். அது ஒன்று பெரிய ஹிட். அப்போ அந்த தொடர் தொடரை வந்து பாராட்டாத ஆட்களே இல்லை. அதில் வந்து ஈஸ்வருடைய ஃபோட்டோகிராஃபியை வந்து ரொம்ப பாராட்டு. அப்போ ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் இருந்தார். ஆமாம். அதுக்கப்புறம் அவர் ஒரு சுயம்பு மாதிரி தானே எல்லாத்தையும். ஈஸ்வர்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஒரு செல்ஃப் லேர்னிங் பண்ணிட்டே இருக்கு ஈஸ்வர்ட்ட. ஒரு ஸ்டுடியோ வச்சுட்டு கல்யாணங்கள் விசேஷங்களுக்கு எடுத்துக்கிட்டு ஒருத்தர் பத்திரிகைக்கான ஃபோட்டோகிராஃபிக்கு தன்னை மாற்றிக்கிட்டு அடாப்ட் பண்ணிக்கிட்டு
நாள்தோறும் வளர்ந்து வர டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு ஒரு கட்டத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபராக மாறி சினிமாட்டோகிராஃபில் இருக்கிற நுட்பங்களை கற்றுக்கிட்டு அதில் ஒரு உயரத்தை அடைஞ்சு இன்னும் கற்றுக்கிட்டு இருக்காரு. என்ன அப்டேட் வருது டெக்னிக்கலாக அதை தன்னை அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு சைடு டெக்னிக்கலாக அப்டேட் ஆகிட்டு இருக்க ஒரு மனுஷன் தேனியோட கிராமத்தோடைய அந்த மண்ணின் அழகு மண் வாசனையை தன் மனசுலேருந்து எடுக்கவே இல்லை. அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த அந்த அழகுணர்ச்சி, அந்த ஒரிஜினாலிட்டி, அந்த ரானஸ் எல்லாமே ஈஸ்வர்ட் அப்படியே இருக்கு. ஒரு சைடு ஈஸ்வரை பார்த்தீங்கன்னா ஒரு நவநாகரிக மெட்ராஸ்கார மாதிரி இருக்கும், ஆனால் அவர் மனசுக்குள்ள ஒரு தேனிக்காரன் ஒரு போடிக்காரன் தான் இருப்பான். இந்த ரெண்டு கலந்த ஒரு அபூர்வமான கலவை. அது தவிர ஸ்கில்டு, ரொம்ப ஸ்கில்டு கலவை. அவர் வந்து என் படத்தில் கொடுக்குறது அது கூப்பிட்டு நாங்கள் நண்பர்கள் தானே, ரமேஷ் வைத்திய மாதிரியான அவர் இன்னொரு நண்பர். ஸோ அவர் வந்து இந்த படத்தை தன் படமாக தோல் சுமந்தார் படத்தில். அது வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு. நான் சொல்றேன், பாராட்டெல்லாம் அவர் நான் சொல்றது இல்லை, நம்மளுக்குள்ள என்ன பாராட்டிட்டு இது உன் வேலையா, எனக்கு நீ செய்யாம யார் செய்ய போற அப்படின்ற உரிமை இருக்கு எனக்கு. ஸோ ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில் சார். அதே மாதிரி உங்கள் ட்ரெயிலரில் ரொம்ப பிடிச்சது வந்து டைலாக்ஸ் சார். எல்லாமே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும், ப்ளஸ் நெத்திப்பட்டில் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எழுத்து ரைட்டிங்கே அப்படி தான் இருக்கும். அதில் ரொம்ப பிடிச்ச டைலாக் வந்து ஹீரோயின் பேசுகிற டைலாக், என்ன பீடி பிடிக்கிற, ஏன் நான் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அது சின்னதை தான், ஆனால் அது யோசிச்சு பார்த்தா அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய ஒரு 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 விஷயம் இருக்கும் சார். இந்த மாதிரி படம் முழுக்க ரைட்டிங் எழுதுகிறப்ப இது எவ்வளோ சவாலாக இருந்தது சார் உங்களுக்கு? இந்த சீன்லேயே வந்து பொதுவாக நான் வந்து நானே சொல்கிறது இல்லை, அதை நான் ரொம்ப பர்பஸாக தான் வச்சேன். அது என்ன காரணம்னா, நீங்கள் பெண்கள்னாலே ஒரு விதமாக சொல்கிறீங்கல்ல, அவங்க எல்லாம் அப்படியே இருக்கமானோம், அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் எல்லா ஆசையும் இருக்கும். அவங்க சும்மா எடுபட்டால் பிடிச்சிருப்பாங்க அந்த சீனில், இவன் பிடிங்கி போட்டேனே தவிர அது ஒரு இயல்பான ஒரு பெண் தன்னை வெளிப்படுத்திக்கிறது, ஒரு அந்தரங்கமான இடத்துல வெளிப்படுத்திக்குவார்ல, அப்படி ஒரு அந்த இன்டிமசிக்காக தான் அந்த அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். என்ன அப்புறம் நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க இல்லையா, வசனம்லாம் ஷார்ப்பாக இருக்குன்னு. நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் 2011. அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன்ற தகவல் தெரிஞ்சுன்னு ஒரு நண்பர் அடித்த கமெண்ட்டு, அவர் சீரியல் எழுதுறவர் வளவளர் பேசியே எடுத்து வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டார். ஆனால் அந்த ஷார்ட் ஃபிலிம் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து சீரியலுக்கு எப்படி எழுதுன்னு தெரியும், சினிமாவுக்கு எப்படி எழுதுன்னு தெரியும். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக குறைவான வசனங்கள், படம் விஷுவலாக தான் சொல்லியிருக்கேன். விஷுவலாக எல்லா எமோஷனையும் சொல்லியிருக்கேன். ஸோ வசனன்றதுல ஒரு வசனகர்த்தாவா எந்த மீட்ரு எதுக்கு வேணுங்கிற கிளாரிட்டி எனக்கு இருக்கு. எழுத்தாளராக தன்னோட பயணத்தை இத்தனை வருஷம் ஆரம்பிச்சு ஒரு இயக்குனராக நீங்கள் ஒரு ரயில் படத்துக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க. 21 தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. உங்கள் படக்குழுவினருக்கு எங்களோட தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம்